ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃப்ரைடேயோட vlog தான். காலையில் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 ஆகிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு குழந்தைங்க எல்லாம் கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. பஸ் வரப்போகுது ஏறுறதுக்காக. ஸோ நானுமே வந்து வெளியில் போகிறேன் ஒரு வேலையாக. பாப்பாவை வந்து வீட்டில் வந்து மாமியார் கூட விட்டுட்டு போகிறேன். ஸோ அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பஸ் வருது பாருங்கள். இந்த மினி பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஸ்ஸு. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்து கரெக்டாக ஏறிடணும். வீட்டு வாசல்லே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் vlogல. வீட்டு வாசல்லே பஸ் ஸ்டாப் கிடையாது. அந்த ஊருக்குள்ளே வந்து நமக்கு நார்மலாகவே வந்து கிராமத்துக்குள்ளே வர பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து கையை நீட்டி மறைக்கிறோமோ பஸ் வந்து அங்கே நின்று வரும். அதே மாதிரி இறங்குறப்பையும் நம்ம எங்கே நிறுத்த சொல்கிறோமோ அங்கே நிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்போட என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நான் நிற்கிறேன். இந்த ஷாப்போட நேம் வந்து குறிஞ்சி மெட்ரோ பஸார். இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு 15 days பேக். ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடராஜா ஸ்டோர்ஸ்க்கு நடந்து வர அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜா ஸ்டோர்ஸ் தாண்டி கிராண்ட் பேலஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கக்கூடிய கடை தான் இது. அங்கே இந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபேமஸாக தெரிஞ்சிட்ருக்கு தஞ்சாவூரில். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர்ஸ், பேஸ்கெட்ஸ் அது மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன் அக்சசரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு நிறைய பொருட்கள் வாங்குகிறோம். பட் ஆனால் இப்போ சென்னையில் இல்லாமல் வெளியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் நிறைய இடங்கள்ல வந்து இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ஆன்லைன்லேயே ரொம்ப ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டவுட்ஸ்லாம் நிறையவே இருந்துகிட்டு இருந்திருக்கும். நானுமே தஞ்சாவூர் போகிற டைமில் என்னோட மாமியார் வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் இதெல்லாம் வாங்குறதுன்னு தெரியலையே, இங்கேருந்து இல்லைன்னா சென்னையிலேருந்து எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் இங்கே நமக்கு சென்னையில் கிடைக்கிற மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து இந்த கடையில் அவைலபிளாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கிளாஸ்வர்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆர்கனைசர்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க ஷாப் அப்படின்றதுனால தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ், கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 350 ருபீஸ்க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 350 ருபீஸ்லேருந்து 600க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 3 கிளாஸ் டம்ளர்ஸ் கொடுத்தாங்க. ஜூஸ்லாம் பரிமாறுற மாதிரி மக் மாதிரி. அதுக்கடுத்து 600க்கு மேலே இருந்து 1600 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து செராமிக்கில் வந்து 6 பீஸ் இருக்கிற மாதிரி காஃபி மக் வந்து கொடுத்தாங்க. 1600க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கப் அண்ட் சாசராக வந்து 12 பீஸ் செட்டு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் தான். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஒரு ஆஃப் ஃபுல்லாக கிராசரிஸ் எல்லாமே A to Z. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி ஆர்கனைசர்ஸ், பேஸ்கெட்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லா டிஃப்ரெண்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் தென் கிளாஸ்வர்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பெரிய பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை சின்ன பாத்திரங்களாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்போ நியூவாக வந்திருக்கிறதுனால நல்ல ஒரு அஃபோர்டபுள், ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாத்திங்ஸ், டாய்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. என் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமியார் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கிட்டு தீபாவளிக்காக ஒரு 3 குட்டீஸ்க்கு வந்து அந்த ஷாப்பில் ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறைய கடைகள் வந்து தீபாவளிக்காக அப்படியே ரோட்டில் போட்டிருப்பாங்க. ஒரு 1 வீக் பிஃபோர்லேருந்தே எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் டியூஸ்டே அன்றைக்கி ஒரு vlog எடுத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த vlogல கூட நான் காட்டியிருந்தேன். கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பட் ஆனால் அந்த ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லவே இல்லைங்க. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக போனனாலையா என்னமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ஆனால் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 11 o'clock கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். 1-2 கடைகளில் அங்கங்கே ஒவ்வொரு ஆட்கள் மட்டும் தான் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னடா இந்த வாட்டி தீபாவளி வந்து ஒரு சந்தோஷமாக களை கட்டவே இல்லையே, ஒரு மாதிரி போயிட்டுருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேடாக தான் எல்லாருக்குமே போயிட்டு இருந்தது. என்ன ரீசன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுஜித் வந்து ஆழ்துளை கிணறுல விழுந்த அந்த நிகழ்வு தான். அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஈவினிங் வந்து அவன் விழுந்தப்பெல்லாம் எனக்கு தெரியாது. சாட்டர்டே மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூஸில் பார்த்தேன்.
பார்த்தப்பலாம் வந்து இது என்ன ஒரு பெரிய விஷயமா, கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக தான் காப்பாற்றிடுவாங்க, எவ்வளவோ இப்போ வந்து டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு, ஸோ ஈஸியாக காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தான் நான் மனசில் நினச்சேன். டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆக தான் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு வலியும் அது கூடவே ஒரு பெரிய பயமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா எனக்குமே வந்து 3 வயசில் ஒரு பாப்பா இருக்கா. சுஜித்தோட நிலைமையில அவன் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன நடந்திருக்கும் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு நான் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய பாடத்தையே வந்து சுஜித் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான்னு தான் சொல்லணும். நம்மளோட அலட்சியங்கள் மட்டும்தான் அவனோட இறப்புக்கு காரணம். நான் வந்து இப்போ அவன் வந்து குழியில் விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து எங்களோட ஊரில் ஒரு சின்ன குழியை பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்பேன். நான் ஏன் மூடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். நான் கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேன். ஏன் அவங்களோட வீட்டில் அவங்க குழியை தோண்டி வச்சுருக்காங்க, மூடாமல் இருக்காங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு தான் நான் போயிருப்பேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளும் வந்து சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய பாடத்தை வந்து சுஜித் சொல்லி கொடுத்துருக்கா. இந்த ஒரு 3 நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா மனசில் ரொம்ப ஒரு பெரிய வலி இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறமா நான் வந்து சொசைட்டியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்ற முடிவை எடுத்துகிட்டு தான் நான் வந்து என்னோடய மனசை வந்து ஆறுதல் படுத்தியிருக்கேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து சொசைட்டியில் எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வாழ ஆரம்பிச்சிட்டாவே இனிமேல் சுஜித்துக்கு நடந்த மாதிரி இந்த ஒரு நிலைமை வந்து எந்த ஒரு குழந்தைக்குமே கண்டிப்பாக வராது. ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஏதாவது ஒரு தவறான விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தட்டி கேட்டு கேள்வி கேளுங்க. அதே மாதிரி தட்டி கேட்டு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள தனியாக விட்டுறாமல் அவங்க கூட இன்னும் ஒரு 10 பேர் வந்து நம்ம கை கோர்த்து நின்று நம்மளோட ஆதரவை வந்து தெரிவித்தாவே போதும். கண்டிப்பாக வந்து அதுக்கான தீர்வு வந்து சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும். நம்மளோட உலகத்தில் சுஜித்துக்கு நடந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, ஏன்னா அந்த ஒரு 2 வயசு குழந்த அந்த 80 அடி ஆழத்தில் வந்து அவனோட வேதனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு நினச்சி பார்க்குறப்ப கண்லேருந்து கண்ணீர் வருது. ஸோ இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வேதனை வரக்கூடாது, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளும் சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாழ்வோம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு நம்மளோட வாழ்க்கையை இனிமேல் வந்து தொடங்குவோம். அதுக்கப்புறமா அன்றைக்கு நாளில் வந்து வேறு என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பேண்ட்லூன்ஸ்க்கு வந்து போயிருந்தோம். என்கிட்ட வந்து ஒரு 1000 ருபீஸ் கூப்பன் இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனேன். அங்கே வந்து ஒரு 2 ஃப்ராக் எடுத்தேன் பாப்பாவுக்காக. எல்லாமே தீபாவளிக்காக எடுத்தது தான். ஸோ தீபாவளி அன்றைக்கி நிறைய விதவிதமாக நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு நல்லாவே வந்து இந்த வாட்டி தீபாவளியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க மட்டும் பட்டாசுலாம் கொஞ்சம் வெடித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன விவரம் தெரியும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஒழுங்காக செய்யலை, அதனால ஒரு குழந்தை வந்து இந்த நிலைமையில் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இனிமேல் வந்து வர சந்ததி குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து எந்த ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு தவறான விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் தட்டி கேட்கணும் அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமனார் வந்து தீபாவளிக்காக சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்காக வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த பார்சல் அப்போ தான் வந்து சேர்ந்துது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாலரில் போட்டிருந்தது ப்ரைஸு. ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது. நிறைய டிஷர்ட்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லா குட்டீஸுங்களுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சொட்ரு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து தீபாவளிக்கு இந்த வாட்டி எப்போவுமே வருவாங்க. ஸோ இந்த வாட்டி வர முடியல. ஸோ அதனால் சில கிஃப்ட்ஸ் மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க குழந்தைங்களுக்காக.
நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நிறைய இது வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் சொட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அன்றைக்கி நாள் வந்து அன்றைக்கி அப்படி தான் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சாட்டர்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிவியில் லைவ் தான் போயிட்டு இருந்தது, நியூஸ் தான். தீபாவளி அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சு வச்ச பலகாரங்கள் மட்டும் வச்சுட்டு பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டோன்னு சொன்னால, ஸோ பாப்பாவோட ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிச்சிட்ருக்குங்க குழந்தைங்களாம். தயவுசெய்து வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பெரியவங்களுக்கு வந்து விவரம் தெரியும். அவங்கள்ட்ட போய் நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிற வயசில் இல்லை இப்போ. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லி விவரங்களை புரிய வைக்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம புரிய வைக்க முடியும். பாப்பாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து வெடி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை கூட தூங்காமல் எழுந்திரிச்சிட்டு இருந்தா. ஸோ வந்து எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா புது ட்ரெஸ்ன்னு சொல்கிற குழந்தைகிட்ட போய் நம்ம வந்து நீங்கள் போடாதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவளை வந்து நல்லா மேக்கப் பண்ணி விட்டு அவளை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி விட்டாச்சு. பாப்பா பாருங்கள் சுற்றி காட்டிகிட்டு இருக்கா அவளோட ட்ரெஸ்ஸை. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பேண்டலூன்ஸில் எடுத்தது, 800 rupees. இதுக்கு மேட்சாக இருக்கிற அந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பேலஸில் எடுத்தேன், 250 rupeesன்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்காக எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்த அந்த லெஹங்கா வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு விடலை. ஏன்னா அதெல்லாம் போட்டு விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப்லாம் பண்ணுற மூடில் வந்து நான் எனக்கு இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் பொங்கலுக்கு போட்டுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமா என்னோடய சின்ன மாமியார் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கும் அதுக்கப்புறமா என்னோடய கொழுந்தனார் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அடுத்து அவங்க போட்டு விட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த குறிஞ்சி மெட்ரோ பஸாரில் வந்து எடுத்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் வந்து 650 rupees. குறிஞ்சி மெட்ரோ பஸாரில் வந்து 3 குட்டீஸ்க்கு எடுத்தோன்னு சொன்னலாம். ஸோ இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன மாமியார் பொண்ணுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸுமே வந்து 650. நல்லா வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா என்னோடய கொழுந்தனார் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு ஜீன் கிளாத்தில் ஒரு ட்ரௌசரும் அதுக்கு வந்து ஒரு பனியன் ரெட் கலர் கிளாத்லேயும் வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரியும் எடுத்து கொடுத்தாங்க, ஃபுல் ஹேண்ட் வர மாதிரி. ஸோ அதுவுமே பாப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பாவும் என்னோடய கொழுந்தனார் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸில் எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டினல டிஷர்ட்டும் அதுக்கு லெகினும். ஸோ அதை வந்து 2 பேருக்கும் வந்து ஆளுக்கு ஒன்று வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ அது போட்டுட்டு இப்போ 2 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக இந்த வருடம் இப்படி தான் போனது. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விலாக் வந்து நான் நேட்டிவ்லேருந்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுலேருந்து எனக்கு வந்து வீடியோ எடுத்து உங்கள் கூட வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து விருப்பமே இல்லை. ஸோ ரிட்டன் வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளே வந்து நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ கோல்டு வேறு அதிகமாக இருந்தது, ஃபீவரிஷாக இருந்தது. ஸோ அதான் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா டெய்லியும் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.